இவரை பற்றி நீங்கள் அதிகம் தெரிஞ்சிருப்பீங்க. அதிகம் அவரை பற்றியான செய்திகள் இருந்திருக்கு. பாலம் கல்யாண சுந்தரம் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இதில் எந்த பொடி வச்சு பேச வேண்டிய எதுவும் கிடையாது. ஒரு பையனுக்கு 12 வயசு. அந்த பையன் போய் திருநெல்வேலியில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் போய் படிக்கிறான். அந்த பையனுக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு குரலில் ஒரு பெண் குரலுடைய ஒரு சாயல் இருந்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு ஒரு 10-11 வயசில் அந்த குரல் உடைந்து ஒரு ஆண் குரல் வந்துடும், ஒரு கம்பீரமான குரல் வந்துடும் அப்படின்னு அவங்க வீட்டில் உள்ளவர்களும் மற்றவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் 12 வயசு வரைக்கும் அந்த குரல் மாறவே இல்லை, பெண் குரலில் தான் இருக்கிறான். எங்கே திரும்பினாலும் நண்பர்கள் பெண் பிள்ளைகள் மத்தியில் கேலி பேசுகிறாங்க. அப்படி அந்த பெண் குரல் மாறவே இல்லை அவனுக்கு. வீட்டில் அழறான், தனிமையில் இது பண்ணுறான். சக மாணவர்கள் எல்லோரும் கேலி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாவது எடுத்து குடித்து இந்த குரலை மாற்றிடலாமான்னு முடிவு பண்ணுறான். முடியல. ஒவ்வொரு நாளும் அவருக்கு பள்ளிக்கூடம் போகிறது நரக வேதனையாக இருக்குது. என்னடா போனோமா, நம்ம பள்ளிக்கூடம் போகணுமா, இந்த பெண் குரலை ஒவ்வொரு நாள் பேசாமலே இருக்கிறான். ஆனால் அட்டனன்ஸ் எடுக்கும்பொழுது ஒவ்வொரு பேராக சொல்லும்பொழுது உள்ளேனையான்னு சொல்லணும் இல்லை, அது சொல்லும்பொழுது கிளாஸே சிரிக்குது. ஏன்னா பெண் குரல் முடிவு பண்ணுறான் ஒரு கட்டத்தில். தன்னுடைய 12வது வயதில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு. எதுக்கு இந்த பூமியில் வாழணும், செத்து போயிடணும் அப்படின்னு. ஆனால் தற்கொலை பண்ணுறது என்னன்னு தெரியல அவனுக்கு. எப்படின்னு அந்த அளவுக்கு அது அந்த 2 கட்டம் வயசுன்னுவாங்கள்ல, அது மாதிரியான வயசு. என்னென்னோ சிலதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறான். அப்போது ஒரு வார பத்திரிகை ஒன்று இருக்குது. அந்த பத்திரிகை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். தற்கொலை முயற்சியெல்லாம் அவனுக்கு இதுவாகிடுது. எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். படிக்க ஆரம்பிச்சுன்னா அதில் ஒரு பத்திரிகை ஆசிரியர் எழுதின ஒரு கட்டுரை இவனை ரொம்ப பாதிக்குது. இவரை நம்ம எப்படியா பார்த்தாகணுமேன்னு முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணி திருநெல்வேலியிலிருந்து ரயில் பிடித்து சென்னை அவரை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும். முடியவே முடியல. அவர் அவ்வளோ பிஸி, அவ்வளோ கூட்டம். அவருக்கு அப்படி இதுவாகுது. ஒரு நாள் 2 நாள் 3வது நாள் நான் பார்த்தே திருவணும்னு அதுலேருந்து ஒருத்தரை பார்த்துட்டார். இந்த பையன் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கான் இவரை பார்க்குறதுக்குன்னு. அவர்கிட்ட போய் சொன்ன வர சொல்லுங்க அப்படின்றார். வந்தவுடனே போய் கும்பிட்டுட்டு, ஐயா இது மாதிரி உங்கள் இது படித்தேன், நான் இது மாதிரி தற்கொலை முயற்சிக்கு போனேன், உங்களது படித்தவொடனே மனசு மாறிடுச்சு, உங்களை நேரடியாக பார்க்கணுன்னு வந்தேன். எனக்கு இந்த குரல் பெண் குரல் ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணுறது, என்னால் ஒன்றும் முடியல அப்படின்னு கதறி அழறான். அவர் மெதுவாக அப்படி பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. ஒரு ரேக்லேருந்து ஒரு புத்தகத்தை எடுக்கிறாரு. எடுத்து இன்னைக்குள்ளே இந்த புத்தகத்தை படித்து முடியணும், இன்னைக்குள்ளே படித்து முடிச்சுட்டு நீ வா அப்படின்னு அவருடைய உதவியாளர் கூப்பிட்டு, இந்த பையன் எப்போ வந்தாலும் என்னை மீட் பண்ணுவேன்னு அந்த புத்தகத்தை வாங்கி போய் ஒரு பூங்காவில் உட்காந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்த உடனே அவனுக்கு முக்கால்வாசி தெம்பு வந்துடுச்சு அந்த புத்தகத்தில். அறக்க பறக்க ஓடி அவரை சந்தித்த பிறகு படிச்சுட்டேன் என்னொன்னே அப்படியே ஒரு மாலை பொழுது தாண்டி ஒரு கடற்கரைக்கு கூப்பிட்டு வரார். கடற்கரைக்கு கூப்பிட்டு போயிட்டு உலகத்தில் உடல் ரீதியாக ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்பட்ட சாதனையாளர்களுடைய பட்டியலை ஒவ்வொன்றா சொல்கிறார். குள்ளமாக இருந்த ஹிட்லர்லேருந்து தொடங்கி ஒவ்வொருத்தராக சொல்லி, இவங்கெல்லாம் நினச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருப்பாங்களா? இன்றைக்கி காந்தி எடுத்துங்க, ஒரு 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 பெரும் பணக்காரனுடைய மகன் லண்டனில் போய் படித்த ஒரு நபர் கடைசி வரைக்கும் சட்டையே போடல. தென்னாப்பிரிக்காவில் ரயிலேருந்து பிடிச்சி தள்ளுறான் வெள்ளைக்காரன், பிச்சைக்காரன் நினச்சிக்கிட்டு. ஆனால் இன்றைக்கு காந்தியுடைய சிலை இல்லாத நாடே கிடையாது. அது சொல்கிறார். இந்த பையனுடைய மனம் மாறுது, தெளிவாகுது, உற்சாகமாகறான். அவர் வணங்கிட்டு, நீ போய் ஊரில் போய் படிக்க ஆரம்பி, மேற்படிப்பு படி, நீ நல்லா வருவ அப்படின்னு அனுப்புகிறார். அவர் வேறு யாரும் இல்லை, எழுத்தாளரும் பத்திரிகை ஆசிரியமான தமிழ்வாணன். இவர் அந்த பையன் படிக்கிறாப்புல. செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரி திருநெல்வேலியில் பிஏ தமிழ் இலக்கியம் கேட்குறாப்புல. அங்கே நீ மட்டும்தான் பிஏ தமிழ் இலக்கியம் கேட்டிருக்கிற, மற்ற யாரும் கேட்கல, அதனால் வேறு கோர்ஸ் எடுத்துக்கன்றாங்க எங்களோட பேராசிரியர். இங்கே இருக்குது தமிழ் இலக்கியம் இருக்குது இல்லைங்களா, எனக்கு ஒரு ஆளுக்கு பாடம் எடுங்கன்றார். அதை கேட்ட தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறார். மகிழ்ச்சி ஆகிட்டு இந்த ஒரு மாணவனுக்காக பாடம் எடுக்கிறாங்க. அவர் தான் கல்யாண சுந்தரம். பிற்காலத்தில் பாலம் கல்யாண சுந்தரம் இப்போ இருக்கார். முடிச்சுட்டு அப்போ ஒரு
ஒரு வள்ளல், ஒரு செட்டியார் என்ன பண்ணுறாரு, இவர் கல்யாண சுந்தரத்தை சென்னை பல்கலைக்கழகத்துக்கு படிக்கிறதுக்கு அனுப்புகிறாரு. இங்கே படிக்கிறாப்புல. அப்போது சீன போர் நடந்துக்கிட்டு இருக்கு, உக்கிரமான போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போர் நடந்துருக்கிற சமயத்தில் வந்து இந்தியாவிற்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொழுது ஜவஹர்லால் நேரு வானொலியில் ஒரு உரையாற்றுகிறார். மக்கள் வந்து அவங்களால் இயன்ற தங்கத்தை நம்ம நாட்டுக்காக கொடுங்கன்ற. இங்கே அந்த சமயம் சினிமா நட்சத்திரங்கள்லாம் கூட, சாவித்திரிலாம் அவ்வளோ தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. வந்து சிவாஜி கணேசன்லாம் நம்ம கருமின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அவர்லாம் அவ்வளோ தங்கத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா தங்கம் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மாதிரியான போர் பதட்டம் நடக்கும் பொழுது அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை தங்கம் தான். அப்போ என்ன பண்ணுறாரு இந்த ஒரு கல்யாண சுந்தரம், அந்த உரையை கேட்டு தன்னுடைய கழுத்தில் இருந்த 7.5 பவுன் மைனர் செயினை கொண்டு போய் காமராஜர்கிட்ட கொடுக்குறார். கொடுத்து முடிச்சுட்டு குமரகுருபரன் கல்லூரி திருவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். தன்னுடைய பணிக்காலம் முடிந்து தான் சம்பளமாக வாங்கி வந்த சம்பளம், அப்புறம் கிராஜுவேட்டி, அது இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பார்க்கும்போது 30 லட்ச ரூபா கிடைக்குது. அந்த 30 லட்சத்திலிருந்து ₹1 கூட எடுக்காமல் ஏழைகளுக்காக அந்த காசை கொடுக்குறாரு. இது பெரிய உலக அளவில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்துது. இது என்ன சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு அரசு நிறுவனத்தில், அரசு சார்ந்த நிறுவனத்திலே, ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த யாராவது ஒருவர் தன்னுடைய பணிக்காலம் முழுக்க சேர்த்து வைத்த சம்பள பணம், அப்புறமா அந்த கிராஜுவேட்டி, அது இது எல்லாத்தையும் ஒரு பைசா விடாமல் இது மாதிரி ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு ஏழைக்கு கொடுத்துருக்காங்களா எடுங்க லிஸ்ட்னா யாரும் கிடையாது, உலகத்திலே கிடையாது, வளர்ந்த அமெரிக்காவிலே கிடையாதுன்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1000ல் 1 நபர் அப்படின்ற ஒரு விருதை வந்து இவர் கொடுக்குறாங்க கல்யாண சுந்தரத்திற்கு. 1000 வருடங்கள் நினைக்கிறேன், அதில் 1000 வருடங்களில் 1 நபர் அப்படின்ற அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருதில் சேர்த்து இவருக்கு வந்து $1 ஒரு தொகை கொடுக்கப்படுகிறது. அது இந்திய மதிப்பில் 30 கோடி. அதை எடுத்துமே அப்படியே வந்து கொடுத்துட்றோம். கொடுத்தவொடனே மறுபடியும் ஒரு பெரிய யாரையா இவர், என்னையா எங்கேயா இருக்கிறாப்புல, இப்படியாப்பட்ட நபர் யார் அப்படின்னு இந்த விஷயம், இந்த செய்தி எல்லாம் வந்து ரஜினிகாந்துக்கு போகுது. அவர் ரொம்ப நிகழ்ச்சி ஆகிறாரு. உண்மையாக அப்படியாப்பட்ட நபரான்றாரு. உண்மையிலே ஒரு 10 பைசா கூட வந்து வாங்காத ஒரு நபருங்க, எடுக்காத ஒரு நபர், இப்படியாப்பட்டவர்னு. அவருக்கு யாரும் கிடையாது, திருமணம் பண்ணிக்கல, அவருடைய சொத்தெல்லாம் கூட கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு குடிசை வீடு, ஒரு சின்ன ஒரு இது, என் செலவுக்கு கூட ஒன்றும் காசு வேணாம், இது மட்டும் எனக்கு போதும், எனக்கு ஒன்றும் வேணாம், குடும்பமே வேணாம். குடும்பம்னு ஒன்று வந்தால் நான் இந்த மாதிரியான தொண்டுகள்லாம் செய்ய முடியாது, குடும்ப சிக்கல், உறவு சிக்கல்குள்ளே நான் மாட்டிப்பேன் அப்படின் பொழுது ரஜினிகாந்த் அவரை வந்து தன் அப்பாவாக தத்து எடுத்துக்கிறார். அது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக கூட ஆச்சு. உண்மையாக தத்து எடுத்துக்கிறாருங்க, தத்து எடுத்துமே வீட்டில் வச்சுக்கிறாரு. அப்புறம் சில காலம் இருந்து அவரே வந்து பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் வெளியே வந்துடுறாரு. என்னென்னா, இல்லை எனக்கு அப்படி இருக்க பிடிக்கலைங்கன்ட்டார். அவர் ஒன்றும் இல்லை, நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாரு. ரஜினிகாந்த் ஆகட்டும், அவர் குடும்பத்தாராகட்டும், என்னை ஒரு அப்பா மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு இன்னும் அது உள்ளே வந்து ஒரு அடைபட்ட வாழ்க்கை மாதிரி இருந்தது. அதனால் அவருக்கும் தொந்தரவு வேணாம், எனக்கும் தொந்தரவு வேணாம், நான் ஒரு ஃப்ரீ பேர்டு, நான் வெளியே வந்துடுறேன்ட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மில் சென்னையில் படுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, நடைபாதை வாசிகள், நடைபாதையிலேயே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லைங்களா, இவங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க எப்படி தான் வாழறாங்க அப்படின்னு, ஒரு பத்திரிகையாளராக இருந்தால், ஒரு சமூக ஆர்வலராக இருந்தால், அங்கே நடைபாதையில் வாழறவங்களை போய் ஒரு பேட்டி எடுப்பாங்க, இல்லைனா எப்படிங்க இருக்குதுன்னு இருப்பாங்க, இல்லைனா இப்போ வாட்ச் பண்ணுவாங்க, உட்காந்து வாட்ச் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 7 வருடம் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் 7 வருடம் நடைபாதிவாசியாக பிளாட்ஃபார்மில் படுக்கிறாருங்க. பிளாட்ஃபார்மில் படுக்கிறது, தூங்கிறது, அங்கே இருக்கிற குழாடி பம்பில் வந்து குளிக்கிறது, உடையை மாற்றிக்கொள்வது, கிளம்புவது, இதுதான் பண்ணுறாரு 7 வருஷம். அவருடைய வழியை தெரிஞ்சுக்கிறாரு, அதற்கு ஒரு தொகையை வந்து கொடுக்குறாரு. இது வந்து கேள்விப்பட்ட பிரபல ரியல் எஸ்டேட் அதிபரும் கல்வி தந்தையுமான மறைந்த லியோ முத்து, சென்னையுடைய ஒரு மைய பகுதியில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடம் கொடுக்குறேன் நான், நீங்கள் இருங்கன்றாரு. அவர் மறுத்துடுறாரு.
இல்லை எனக்கு வேணாங்க அப்படின்றார். வந்து இதுக்கு இடையில் வந்து இவர் எப்போது வந்து ஒரு தாய் தந்தையர் எப்படி இருப்பாங்களோ ஏறக்குறைய அந்த குழந்தைகள் அப்படி தான் இருக்கும். அப்படின்றதுக்கான உதாரணம் என்ன, பாலம் கல்யாண சுந்தரனுடைய தந்தை வந்து பால்வண்ணன் அவர் வந்து திருநெல்வேலியில் ஒரு கோவிலில் அறங்காவலராக இருக்கிறாரு. அவங்க அம்மா பேர் வந்து தாயம்மான்னு நினைக்கிறேன். அறங்காவலராக இருக்கிறாரு. அப்போ கோவில் பணியாளர் என்ன பண்ணுறாரு, இந்த கோவில் பலாமரத்தில் படுத்த ஒரு பழத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றாரு. அம்மா இது மாதிரி வந்து கோவிலில் இந்த பழம் படுத்துது என்னங்கன்னா அவர்கிட்ட தெரியணும். இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு தான் சேரணம் தாங்கன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த அம்மாவும் மகனும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த பலாப்பழம் நல்லா படுத்துருக்கு, வாசனை இதுவாகவே ஒரு பகுதியை வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது தன் கணவருக்கு தகவல் சொல்லாமலே அவர் உள்ளே வராரு. என்னடா பலாப்பழம் கமன்னு வாசனையாக இருக்குன்னு, ஏது பலாப்பழம் அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி கோவிலில் மரத்தில் காய்ச்சி தான் அதை வந்து கோவில் பணியாளர் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்போது பயங்கர கோபமாயிடுறாரு. என்னன்னா அது எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு மனைவி வந்து திட்டுறாரு, மகனை திட்டுறாரு. அதை சாப்பிட்றத நிறுத்துன்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி பழத்தை சாப்பிட்டாச்சு. அதற்கு ஈடு செய்கிற விதமாக ஒரு நிலத்தையே எழுதி வைக்கிறாராம் அந்த கோயிலுக்கு. வந்து இன்றைக்கி வந்து அதனுடைய மதிப்பு வந்து கோடிகளில் அப்படின்றாங்க. இப்போ அந்த குணம் எங்கே போகும் பாருங்கள். அது இவர் தான் பாலம் கல்யாண சுந்தரம். எனக்கு எதுவுமே வேணாயா, நான் எனக்கு எதுவுமே வேணாம். அதாவது அப்போதைய ஜனாதிபதி பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்தவுடனே அரசு முறையாக வருகிறார். அரசு சார்ந்தவர்களே தான், புரோட்டோக்காலை தான், அரசு சார்ந்தவர்களை தான் அவர் மீட் பண்ணோம். ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருப்பாங்க இல்லைங்களா, இவங்கள மீட் பண்ணோம், இந்த சார்ட்டு இங்கே சாப்பிட்ணும், இன்றைக்கி பிரதமரை பார்க்குறீங்க, நீங்கள் ஜனாதிபதி பார்க்குறீங்க, இந்த விழாவில் கலந்துக்கிறீங்க, அடுத்த நாள் நியூயார்க்கோ வாஷிங்டனோ கிளம்பி போகிறீங்க, ஓகே. அப்போ அவர் வந்துட்டோடனே நான் அரசு சாராத என் சார்ட்டில் இல்லாத ஒரு 2 பேரை நான் மீட் பண்ணுன்றார் பில் கிளின்டன். இவங்க ஆவலாக ஆகிறாங்க, இது இல்லவே இல்லையே அப்படின்றாங்க. இல்லை நான் மீட் பண்ணி தான் ஆகணுன்றார். யார் அந்த 2 பேர் அப்படின்னா, முதல் நபர் அப்துல் கலாம் அவர்கள். அப்போ ஒரு ஜனாதிபதியால் ஆகலை. 2வது நபர் யாருன்னு கேட்கும்போது பாலம் கல்யாண சுந்தரம்ன்றார். ஏன்னா ஒரு அமெரிக்கா ஒரு உயரிய ஒரு பரிசை கொடுக்குது. அந்த பரிசு தொகை இந்திய மதிப்பில் 30 கோடி. அந்த 30 கோடியில் சல்லி பைசா வேணான்னு சொல்லி ஒரு நபர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம். அந்த நபரை நான் மீட் பண்ணோம் அப்படின்னு பில் கிளின்டன் கேட்டு விரும்பி சந்தித்த நபர் தான் பாலம் கல்யாண சுந்தரம். இவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போகுது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றாங்க. அப்போ என்ன கேட்குறாருன்னா, எனக்கு யாரும் வந்து அவங்கவுங்க வந்து செலவு பண்ணாதீங்க, அவருக்கு செலவு பண்ணுறதுக்கு அத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க, செலவு பண்ணாதீங்க, என்னுடைய மருத்துவ செலவுக்கு மக்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், ஒவ்வொரு ரூபா ஆளுக்கு ஒரு ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னா. அந்த ஒரு ரூபான்ற விஷயம் அவ்வளோ கோடிகளில் வந்து குவிஞ்சிருது. அந்த மருத்துவ செலவு போக மீதி டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்தோடனே மீதி காசு அதே போல் தான் வந்து ஏழை எளியவர்களுக்கு, தொண்டு நிறுவனத்துக்கு இப்படியே கொடுக்குறாரு. இந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது மிக 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 பெரிய விஷயம். அது நம்ம கண் முன்னே இருக்கார். வந்து இப்படிலாம் வந்து ஒரு குரல் வந்து ஒரு பெண் குரல் அப்படின்னு சொன்ன சக மாணவர்கள் மாணவிகள் கேலி பண்ணவங்க இன்றைக்கி அந்த குரலோடு தான் இருக்கார். அதை பற்றி அவர் கண்டுக்கிறதே கிடையாது. அது யாரும் எதுவும் விமர்சனமே பண்ணுறது கிடையாது. அவருடைய பல பேட்டிகள் நீங்கள் போய் பார்க்கலாம். தற்கொலை முயற்சிக்கு போகிறாரு, அது தவறுன்னு ஒரு முடிவுக்கு வராரு. ஒரு பத்திரிகை ஆசிரியர் சந்திக்கிறாரு. அந்த பத்திரிகை ஆசிரியர் தந்த ஊக்கம் அவர் அப்படியே மேற விதமாக மாறுது. கல்விக்குள்ளே போகிறாரு, பேராசிரியராக பணியாற்றுறாரு. 30 வருஷம் சேர்த்த மொத்த காசியம் 1 பைசா விடாமல் கொடுக்குறாரு. அமெரிக்கா வரைக்கும் அந்த அதிர்வலை ஏற்படுத்துகிறது. அவன் கொடுக்குற ஒரு 30 கோடி ரூபாயும் தூக்கி அப்படியே கொடுத்துட்றாரு. அப்படியாப்பட்ட ஒரு நபர் யார் இந்த இதில் இருக்காங்கன்னா அதுதான். இவங்கெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்றது யாராவது ஒரு அபூர்வமாக உருவாகக்கூடியவர்கள் வந்து அவருக்கு இப்போ தான் பத்மஸ்ரீ விருது கொடுத்துருந்தாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பொதுவாக இந்த இளைஞர்கள் பொதுவான ஒருத்தர்களுக்கு வந்து ஒரு காசு 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 காசுன்னு அந்த நோக்கத்திலே போகாதீங்கன்ற ஒரு விஷயம். தேவை தான் காசு. ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அதை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது. வெறும் இதுதான், காசு சம்பாதிக்க வேண்டியது தான். எதிர்காலத்துக்கு நமக்கு தேவைக்கு அதையே வந்து ஒரு குறிக்கோளாக அதையே ஒரு கவனமாக போயிட்டோம்னா நிம்மதின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்காது என்பது தான் இந்த கருத்து. அதற்கு மிக சரியான உதாரணம் வந்து
ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள். நன்றி.